هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளும் வழிகேடு அத்தனை வழிகேடும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபி தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக, அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்கள் என்ற தலைப்பில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெறுகிற மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று அவனுடைய வீடு. அதிலும் சொந்த வீட்டிலேயே, தான் கட்டிய வீட்டிலேயே வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு அருள் கொடைதான். கூலி வீட்டில், வாடகை வீட்டில், ரெண்ட் வீட்டில் வாழாமல் சொந்தமாக தான் கட்டிய வீட்டிலேயே வாழ்வது என்பது உண்மையில் ஒரு பெரிய அருட்கொடைதான். இந்த சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்றுக்களை அமைத்துக் கொள்கிறது. இந்த சொந்த வீட்டை கட்டுவதற்காக கட்டிய மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, உறவுகள் அனைவர்களையும் விட்டுவிட்டு பாலைவனத்தில் இளமையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஏன், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஷாஃபி நகரை சேர்ந்த, மூதூர் ஷாஃபி நகரை சேர்ந்த ரிசானா நஃபீக் என்கிற ஒரு சகோதரி, அவள் வேலை வாய்ப்புக்காக சவுதி அரேபியாவுக்கு செல்கிறாள். அங்கு பிள்ளைக்கு பால் கொடுக்குகிற போது ஏதோ நடந்திருக்கிறது. சரி பிழைகளுக்கு அப்பால் அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த 200 கோடி மக்களையும் பார்த்து ஒரு செய்தி சொன்னால் எப்படி உணர்வு பூர்வமாக இருக்குமோ
அப்படி ஒரு கடிதத்தில் சொல்லி இருந்தால், எனக்கு ஒரு தந்தை இருக்கிறார், சுகை இனமுற்றவர், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் மாற்றுத்திறனாளி, எனக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறாள், எனக்கும் ஒரு வீடு கட்ட வேண்டும். பாலா போன இந்த உலகத்தில் கரும்பு சாப்பிடுவதற்கு கூலி கொடுக்குகிற ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் இன்று அது குறைந்திருக்கிறது. சீதனம் வரதட்சணை குறைந்திருக்கிறது. அந்த ரிசானா நஃபீக் சொன்னது, எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், எனது சகோதரிக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வீடு கூட இருந்தால்தான் யாராவது திருமணம் செய்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த சவுதி அரேபியாவுக்கு வந்தேன் என்று அன்று சொன்னது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உயிரை பணயம் வைத்து வீடு கட்டுவதற்காக சென்றிருக்கிறார். எனவே இந்த வீட்டினுடைய பெறுமதி எவ்வளவு என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சொல்வார்கள், எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், திருமணம் கல்யாணம் முடித்துப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பதெல்லாம் இந்த வீட்டினுடைய பெறுமதியை சொல்வதற்காக சொல்லப்படுகிற பழமொழிகள். அதே மாதிரி கடுமையான மழையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், நடுங்குகிற குளிரில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், கடுமையான வெப்பத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், அந்நிய பார்வையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், மனைவியோடு இன்பகரமான வாழ்க்கை நடத்துவதற்கும், அதே மாதிரி பெண்கள் சுதந்திரமாக உலா வருவதற்கும் ஒரு சிறந்த இடம் வீடாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதித்த தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு உகந்த இடமாக வீடு இருக்கிறது. வெளி வாழ்க்கையில் இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்களை சுமந்து கொண்டு காலையில் வெளியில் சென்ற ஒரு மனிதன் கடுமையான சிரமங்களோடு நிம்மதி கிடைக்காதா, சோர்வுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காதா, விழுந்து தூங்கிக் கொள்வதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று ஓடி வருகிற ஒரு இடம் வீடாகத்தான் இருக்கிறது. வசிப்பதற்கு வீடில்லாமல் தெரு ஓரங்களிலும் குப்பை மேடுகளிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் தூங்கிச் செல்கிற எத்தனையோ மக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரு நாய்க்களோடு தன்னுடைய இரவுகளை கழிக்குகிற எத்தனையோ பேர் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இப்போது இருப்பவர் 9வது ஜனாதிபதி. முன்னால் ஒரு 8 ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த 8 ஜனாதிபதிகளில் ஒரு ஜனாதிபதி சொன்ன வார்த்தை ஒன்றும் பூட்டிய அறைக்குள் பேசிய வார்த்தை அல்ல. பகிரங்கமாக மீடியாவுக்கு முன்னால் வந்து சொன்னார், எனது வீடு அறகலையின் போது எரித்து சாம்பலாக்கப்பட்டு விட்டது. உண்மையில் என்னுடைய வீட்டினுடைய பெறுமதியை, என்னுடைய வீட்டில் பாதுகாப்பாக இருந்த என்னுடைய பொருள், சொத்துக்கள், நூல்கள், புத்தகங்கள், லைப்ரரிகள், இதையெல்லாம் என்னுடைய வீடு அறகலையில் எரிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் உணர்கிறேன் என்று சொல்லி அவர் கண்கலங்கி மீடியாவுக்கு முன்னாலேயே வந்து சொன்னார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், வீட்டினுடைய பெறுமதியை எங்களுக்கு காட்டுகிறது. எனவே அல்லாஹ் தந்த இந்த அருள் கொடையை சொர்க்கத்தை பெற்றுத் தருகிற வீடாக எங்களுடைய வீடுகளை மாற்ற வேண்டி இருக்கிறது. இனியும் நரகத்துக்கு இட்டு செல்லுகிற, நரகத்திற்கு வழிகாட்டுகிற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொண்டோ அல்லது அந்த வீடுகளில் வசிக்குகிற மாதிரி எங்களுடைய செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா அன்-நஹ்ல் தேனி என்கிற அத்தியாயம் 16வது அத்தியாயம் அதன் 80வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா. அல்லாஹு தஆலா உங்கள் வீடுகளில் நிம்மதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே வீடுகளிலே சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மறுமை சிந்தனை ஏற்படுகிற மாதிரி, அல்லாஹ்வை நினைவு கூறுகிற மாதிரி எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பானில் 4032வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்பஉம் மினஸ் ஸஆதா,
4 காரியங்கள், 4 விடயங்கள் இருக்கிறது. அது உண்மையிலே அந்த 4ம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் பாக்கியசாலிகள் தான், அவர்கள் சீதேவிகள் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் 4 செய்திகளை சொல்கிறார்கள். அதில் எங்களுடைய தலைப்புக்கு தேவையான செய்தி என்னவென்றால், வல் மஸ்கனுல் வாசி, ஒரு விசாலமான வீடு என்பதும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற 4 பாக்கியங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உண்மையில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம் என்றால் அந்த 5 பேருமே வசதியாக, சந்தோஷமாக, விசாலமாக வாழ்வதற்கு கிடைக்கிற அந்த வீடு என்பது ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த வீடை மறுமை சிந்தனை உள்ளதாக, எங்களுடைய சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. சரி, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மறுமை சிந்தனை ஏற்படுகிற மாதிரி எங்களுடைய வீடுகளை எப்படி மாற்றுவது, அதற்கு என்ன இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்று பார்த்தால், முதலில் எங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட வேண்டும், குர்ஆன் ஓதப்பட வேண்டும், திக்ர் செய்யப்பட வேண்டும், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி பேசப்பட வேண்டும், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பேசுகிற உபதேசங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். அதே மாதிரி இப்படி மறுமை சிந்தனையை நினைவுபடுத்துகிற மாதிரி, சுவனத்தை விரும்புகிற மாதிரி, சுவனத்தை ஆசை ஊட்டுகிற மாதிரி உள்ள வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாம் கூறுகின்ற முன்மாதிரி மிக்க ஒரு இறை இல்லமாக இருக்கும். அல்லாஹு தாலா சூரத்துல் அஹ்ஸாப் கூட்டு படையினர் என்கிற அந்த அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹுவை நினைவுபடுத்துகிற உங்களுடைய வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். எனவே எங்களுடைய வீடுகளில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இது முஸ்லிமில் 1429வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற வீடுகளுக்கும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் அல்லாஹுவை மறந்திருக்கிற வீடுகளுக்கும் ரசூலுல்லாஹ் உகமை ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். சட்டென்று புரிகிற மாதிரி இந்த உதாரணத்தை தெரிந்ததற்கு பின்னாலும், இந்த செய்தியை கேட்டதற்கு பின்னாலும் எங்களுடைய வீடுகள் மக்பராக்களாக, மையவாடிகளாக, ஜனாசாக்கள், மையத்துகள் நல்லடக்கம் செய்யப்படுகிற இடங்களாகத்தான் நாங்கள் மாற்றுவோம் என்றிருந்தால் அது ஒரு முஃமின் பெற வேண்டிய உபதேசத்தை பெறவில்லை என்பற ஒரு பொருளாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகிறதோ, திக்ர் செய்யப்படுகிறதோ, சுவனத்தை நினைக்குகிற மாதிரி, ஆசிக்குகிற மாதிரி, விரும்புகிற மாதிரி, அந்த சுவனத்திற்கு உணர்வூட்டுகிற மாதிரி செய்திகள் பேசப்படுகிறதோ, அந்த வீட்டுக்கும் வல் பைத்தில்லதி லா யதுக்கருல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படவில்லையோ, சினிமாக்களும் மெகா தொடர்களும் அல்லது இசை பாடல்களும் அல்லது இது சம்பந்தமான சொர்க்கத்தை பற்றி நினைக்குகிற, நரகத்தை பற்றி அஞ்சுகிற, அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிற எந்த ஒரு செய்தியும் இல்லாத வீடுகளாக இருந்தால் அந்த வீட்டுக்கு உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற வீடுகளுக்கும் அல்லாஹுவுடைய ஞாபகம் இல்லாமல் திக்ர் செய்யாமல் இருக்கிற வீடுகளுக்கும் உதாரணம் ஒரு உயிருள்ளவனுக்கும் செத்து போன ஒருத்தன், மரணித்த ஒருத்தனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எனவே அந்த அளவு வித்தியாசம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகள், வெறும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று இந்த சமூகத்தை பார்த்தால் குர்ஆன் மொழிபெயர்ப்பு எங்களுடைய கைகளில் கிடைக்காத ஒரு காலம் அது.
வெறும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு. குர்ஆனை எந்த பாஷையில் படிக்க வேண்டுமோ அந்த பாஷையில் படிக்க முடியாது. அரபு தெரிந்தவர்கள் மட்டும்தான் குர்ஆனை விளங்க முடியும் என்கிற ஒரு காலம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் அது மாறி இருக்கிறது. ஆனால் இன்று என்ன நிலைமை? அன்று அந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் கூட வராத காலங்களில் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு நாங்கள் வெளியே சென்றால் குர்ஆன் முணுமுணுக்குகிற சத்தத்தை கேட்குகிற ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி மகரிபு தொழுகைக்கு பின்னாலும் வெளியே சென்றால் வீடுகளிலே குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். ஆனால் இன்று என்ன நிலைமை தெரியுமா? குர்ஆன் என்ன பாஷை எங்களுக்கு தெரியுமோ அந்த பாஷையில் குர்ஆனை படிக்கலாம். அவ்வளவு பாஷையிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபூதாவூத், நசை, இப்னு மாஜா என்று ஹதீஸ் கிரந்தங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, எதை நீங்கள் பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள். அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரிக்கு ஒரு சொந்தக்காரராக இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவில்லை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பாருங்கள், சுத்தமாக கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வை பற்றி நாங்கள் படிக்குகிற, ரசூலுல்லாஹ்வை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் ஒன்று பொய்யாக இருக்கும், அல்லது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும், அல்லது சோடிக்கப்பட்டதாக இருக்குமே தவிர அது உண்மையான ஒரு செய்தியாக கிடைக்காது. ஆனால் இன்று எல்லா கிதாபுகளும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை ஒரு மனிதன் படிக்க தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் அர்-ரஹீக்குல் மக்தூம் என்கிற ஒரு புத்தகம் பரிசு பெற்று அது வெளியாகி இருக்கிறது. அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புத்தகங்களை எங்களுடைய வீடுகளில் வாசிக்கலாம். ஒரு வீட்டிலே ஒரு 5 பேர் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒரு 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ இருக்கிறோம் என்றால் 24 மணித்தியாலங்களில் ஒரு 10 நிமிடத்தை எல்லோரும் இருக்குகிற ஒரு நேரத்தை பொருத்தமாக எடுத்துக்கொண்டு இந்த குர்ஆனை வாசிப்பதற்கு, இந்த ஹதீஸ் நூல்களை வாசிப்பதற்கு, இந்த ரஹீக்குல் மக்தூமை வாசிப்பதற்கு, அல்லது எங்களுக்கு என்ன தலைப்பு தேவையோ, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது, கணவன் மனைவி, இப்படி என்ன தலைப்புகள் தேவையோ அத்தனையும் குர்ஆன் சுன்னா ஒளியில் இன்று நூல்கள் வடிவிலே வந்திருக்கிறது. அந்த புத்தகங்களை எடுத்து வாசிப்பதற்கு கொஞ்ச நேரத்தை நாங்கள் ஒதுக்கினால் மட்டும்தான் எங்களுடைய வீடுகளை முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய இல்லங்களை மாற்றுவதற்கு இஸ்லாம் சொல்கிற இன்னொரு வழி என்னவென்றால், முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிமில் 1430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை மக்பராக்களாக, மையவாடிகளாக, ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கிற அந்த மையவாடிகளாக ஆக்காதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அருமையான சகோதரர்களே, மக்பராக்களை எடுத்துக்கொண்டால் அங்கே குர்ஆன் ஓதுவதற்கு தடை இருக்கிறது, அங்கே தொழுவதற்கு தடை இருக்கிறது. சில நேரங்கள் மக்பராக்களில், மையவாடிகளில் உபதேசம் செய்வார்கள், பயான் பண்ணுவார்கள். அது அந்த மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஜனாசாக்களுக்கு செய்கிற பயான்கள் கிடையாது. அந்த ஜனாசாக்களை அடக்குவதற்காக யாரெல்லாம் உயிரோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யப்படுகிற உபதேசங்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை மக்பராக்களாக, மையவாடிகளாக ஆக்கிவிடாதீர்கள். அங்கே குர்ஆன் ஓதப்பட வேண்டும், அங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வீட்டிலே பேசப்பட வேண்டும், அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட வேண்டும், உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும், திக்ருகள் செய்யப்பட வேண்டும். அன்றாட திக்ர் என்று, சந்தர்ப்ப துவாக்கள் என்று எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள். எல்லா துவாக்களிலும் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று அல்லாஹும்ம என்று ஆரம்பிக்கும், இறைவா என்னை பாதுகார் என்று ஆரம்பிக்கும்.
அல்லது எனக்கு தா என்று ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு கருத்துள்ள துவாக்களாகத்தான் இருக்கும். ஒன்றை தா அல்லது இதிலிருந்து பாதுகாறு என்று சொல்லித்தான் அந்த துவாக்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த துவாக்களை ஓதுவதனால் தான் எங்களுடைய வீடுகளை முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, இது புகாரியில் 432வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ கதப கிதாபன் கபல அன் யஹ்லுக ஸமாவாதி வல் அர்ல் பி அல்ஃபை ஆம். அல்லாஹு தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த வானம் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏட்டை எழுதினான். அன்சல மின்ஹு ஆயத்தைனி, அந்த ஏட்டில் 2 வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். ஹதப மிஹிமா சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை அந்த 2 ஆயத்துகளை கொண்டுதான் அல்லாஹு தஆலா முடிக்குகிறான். ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கிற சூரத்துல் பக்கராவின் 285, 86வது வசனங்கள். லா யக்ரஆனி ஃபீ தாரின் ஸலாஸலைலின் லயாலின் ஃபயக்ரபஹுமா ஷைத்தான். 3 நாட்களுக்குள் இந்த சூரத்துல் பக்கராவின் கடைசி 2 வசனங்கள் எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அங்கே ஷைத்தான் நெருங்கியே தீருவான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே தூங்குகிற போது கூட இதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்து விட்டு இந்த சூரத்துல் பக்கராவின் 285, 86வது வசனத்தை யார் ஓதிவிட்டு ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கிற அந்த ஆயத்தை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அது அவருக்கு போதுமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் போதுமாக இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு பெருமதி மிக்க இந்த 2 ஆயத்துகள் எங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகிறதா அல்லது நாம் ஓதுகிறவர்களாக இருக்கிறோமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு இதை ஓதைச் சொல்லி பழக்கி இருக்கிறோமா? எங்களுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லமாக என்னுடைய வீடு இருக்கிறதா அல்லது நரகத்திற்கு வழிகாட்டுகிற, நரகத்தில் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குகிற அந்த செயல்பாடுகள் என்னுடைய வீடுகளில் இருக்கிறதா என்பதை நாங்கள் கவனமாக கவனித்து எங்களை சுதாகரித்து கொண்டு நாம் அந்த செயல்பாடுகளில் இறங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இஸ்லாம் கூறுகிற முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவதற்கு இஸ்லாம் கூறுகிற இன்னொரு ஒழுங்குதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும். தொழுகை இருக்கிறதானே, இந்த தொழுகையில் உஃபரியான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை பெரும்பாலும் வீடுகளில் தான் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த தொழுகையாக இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக, ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்கிற மையவாடிகளாக ஆக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் புகாரியிலே 731வது ஹதீஸ், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும் ஃபஇன்ன அஃலல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா. ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற எல்லா சுன்னத்தான தொழுகைகளையும், உஃபரியான தொழுகைகளையும் ஒரு மனிதன் தொழுகிற தொழுகையில் சிறந்த தொழுகை தன்னுடைய வீட்டில் தொழுகிற தொழுகைதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் வீட்டில் எங்களுடைய உஃபரியான தொழுகையை தொழுகிற காரணத்தினால் மனைவி, பிள்ளைகள் எங்களுடைய தொழுகையை பார்க்குகிறார்கள். நபி வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினார்களோ, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுததை எப்படி கண்டீர்களோ அப்படியே தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை மாதிரி நாங்கள் வீடுகளில் தொழுகிற போது மனைவி, பிள்ளைகள் இப்படித்தான் தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள் அல்லது தொழ வேண்டும் என்கிற அந்த உணர்வு கூட அவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவே ஃபர்லு தொழுகை, 5 நேர தொழுகையும் ஆண்களை பொறுத்தமட்டில் கண்டிப்பாக மஸ்ஜிதில் இமாம் ஜமாத்தாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதல்லாத சுன்னத்தான தொழுகைகளை தான் நாங்கள் வீட்டிலே தொழுது கொள்ள வேண்டும். ஃபர்லு தொழுகைகளை வீடுகளில் தொழுவதற்கு மார்க்கம் எந்த வகையிலும் அனுமதித்ததில்லை. 2 கண்ணும் தெரியாத இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்ட போது கூட ரசூலுல்லாஹ் மறுக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, 2019ஆம் ஆண்டு கொரோனா
காலத்தின் போது இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த நாட்டு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற 200 கோடி முஸ்லிம்களும் புழுவாய் துடித்தோம். வெறும் ஜனாசாக்களை எரிக்கிறார்கள் என்பதற்காக. உண்மையில் புழுவாக துடிக்குகிற ஒரு வேதனை மிக்க ஒரு செயல்பாடு என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஆசைப்படுகிறார்கள், இன்று ஒருவரை தொழுவிப்பதற்கு நியமித்துவிட்டு, தொழுவிப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் தான் இமாமத் செய்வார்கள். எனவே ஒருவரை தொழுவிப்பதற்காக நியமித்து விட்டு சில வாலிபர்களை என்னோடு அழைத்து கொண்டு விறகுகளை எடுத்துக்கொண்டு சென்று ஜமாத்து தொழுகைக்கு, தொழாமல் இருக்கிற முஸ்லிம்களுடைய வீடல்ல, ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற முஸ்லிம்களுடைய வீடுகளை அந்த வீட்டுக்குள்ளேயே அவர்களை வைத்து எரித்து சாம்பலாக்குவதற்கு என் மனம் ஆசைப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான ஒன்றுதான் ஃபர்லான தொழுகைகளை வீடுகளில் தொழுவது ஆண்கள். எனவே ஆண்கள் ஜமாத்தாக பள்ளிவாசல்களில் தொழ வேண்டும். சுன்னத்தான உஃபரியான தொழுகைகளை உங்களுடைய வீடுகளை மக்பராக்களாக மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ளாமல் நாங்கள் வீடுகளில் தொழ வேண்டும். அப்படி தொழுகிற காரணத்தினால் நிச்சயமாக அந்த வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் பழகுவார்கள். நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். சின்ன பிள்ளைகளை எல்லாம் முளைச்சி 2 இலை கூட வரவில்லை, ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தாயோடு தந்தையோடு அந்த வீட்டிலே சுஜூது செய்வதை, ருக்கு செய்வதை பார்க்கிறோம். இதனால் அந்த தாய் தகப்பன் பெரியவர்கள் வீட்டிலே தொழுகிற காரணத்தினால் இப்படி ஒரு இபாதத்து வணக்கம் இருக்கிறது என்பதை முளைப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்படுகிறது. எனவே தொழுகைகளை, ஃபர்ல் அல்லாத தொழுகைகளை வீடுகளில் தொழுகிற காரணத்தினால் இஸ்லாம் காட்டுகிற ஒரு வழி, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகள் மாறுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்ற வேண்டியிருக்கிறது. இன்று இந்த வீட்டுக்குள் தான் எல்லாமே நடக்கிறது. அத்தனையும் அச்சில் வார்க்கப்பட்டது மாதிரி வீட்டில் இருந்து தான் எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே உள்ள அந்த நேரங்களை விட, வெளியே அவர்கள் பார்த்து வளருவதை விட வீட்டுக்குள் தான் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்ல ஒரு பிரஜையாக, நல்ல ஒரு சாலிகான பிள்ளைகளாக, நல்ல சாலிகானவர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் மாற வேண்டும் என்றால் அந்த வீட்டு சூழலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது, அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கிறது. அப்படி முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றினால் மட்டும்தான் ஒரு நல்ல சமூகத்தை இந்த சமுதாயத்தில் இருந்து எங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். அதை கோட்டை விட்டுவிட்டு எங்களுடைய சமுதாயம் கெட்டுவிட்டது, எங்களுடைய சமுதாயம் நாசமாகிவிட்டது என்று புலம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். எனவே அருமையான சகோதரர்களே, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக, சுவனத்தை நினைவுபடுத்துகிற இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் மாற்ற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசப்படுகிற, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நினைவுபடுத்தப்படுகிற, குர்ஆன் ஓதுகிற, திக்ர் செய்கிற, சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் தொழுகிற இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவதற்கு முயற்சிப்போம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று கேட்டு முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்கள் என்கிற அந்த தலைப்பில் சில செய்திகளை முதலாவது உரையில் பார்த்தோம். இந்த இரண்டாவது உரையிலும் முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய வீடுகளை மாற்றுவதற்கு இஸ்லாம் ஒரு அருமையான வழிகாட்டலை சொல்லித் தருகிறது. என்ன வழிகாட்டல் என்றால், இதா தஹல ரஜுலு பைத்தஹு தக்கரல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இந்த துஹூலிஹி வ இந்த தாமிஹி. ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டுக்குள் நுழைந்தார். ஒருவர் வீட்டுக்குள் வெளியே வந்து, வீட்டிலிருந்து வெளியே வந்து வீட்டுக்குள் நுழைகிற போதெல்லாம் சலாம் சொல்லி பிஸ்மில்லா என்று சொல்லி நுழைந்தார். அதே மாதிரி
அவர் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்டால் ஷைத்தான் அவனுடைய கூட்டத்தினிடத்திலே, அவனுடைய பட்ட பரவாளத்தினத்திலே சொல்கிறான், ஃபஇன்ன ஷைத்தான லா மபீத லக்கும் வலா அஷா, இன்று இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குவதற்கும் இடம் கிடையாது, தங்குவதற்கும் இடம் கிடையாது, இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் கிடையாது என்று ஷைத்தான் மற்றவரிடத்திலே சொல்கிறான், அவனுடைய சகாக்களுக்கு சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் என்பது வீட்டுக்குள் புகுவதற்கான அனுமதிதான். எனவே அந்த அனுமதியையும் பெற்று பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டுக்குள் நுழைவது. அதே மாதிரி சாப்பிடுகிற போது யார் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறாரோ அந்த வீட்டிலே இல்ல ஷைத்தான் மற்றவர்களிடத்திலே சொல்கிறான் சஹாக்களுக்கு, இந்த வீட்டில் தங்குவதற்கும் இடமில்லை, இந்த வீட்டில் எங்களுக்கு உணவும் கிடையாது என்று சொல்கிறான். அதே மாதிரி இதா தஹல லம் யذ்குருல்லாஹ இந்த துஹூலிஹி قال الشيطان أدركتم المبيت وإن لم يذكر الله عند طعامه قال الشيطان أدركتم العشاء. எந்த வீட்டிலே பிஸ்மி சொல்லாமல் ஒருவர் நுழைந்து விட்டாரோ அப்போது ஷைத்தான் மற்றவர்களுக்கு சொல்லுவான், இந்த வீட்டிலே எங்களுக்கு தங்குவதற்கும் இடம் இருக்கிறது. பிஸ்மி சொல்லாமல் சாப்பிடு விடுகிறார்களோ அப்போது ஷைத்தான் சொல்லுவான், இந்த வீட்டில் எங்களுக்கு உணவும் கிடைத்து விட்டது என்று சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 406வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் பார்க்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் இதிலே பலகீனமாக இருக்கிற காரணத்தினால், இதிலே மறதியாக இருக்கிற காரணத்தினால், இதில் அசால்ட்டாக இருக்கிற காரணத்தினால் ஷைத்தானுக்கு எங்களுடைய வீடுகளிலே உணவு போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இடம் கொடுத்து இருக்கிறோம். ஷைத்தானுக்கு இடமும் கொடுத்து விட்டு, ஷைத்தானுக்கு உணவும் கொடுத்து விட்டு எங்களுடைய வீடுகள் சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நரகத்தை விட்டு தடுக்கப்பட்ட, நரகத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட நல்லவர்களாக எங்களுடைய வீடுகளிலே உள்ளவர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இது கூழுக்கும் ஆசைப்பட்டு மீசைக்கும் ஆசைப்பட்ட ஒரு செய்தி மாதிரி தான் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாருங்கள், ஷைத்தானை எங்களுடைய வீடுகளில் இருந்து விரட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அருமருந்தாக என்ன இருக்கிறது? ஒரு சிம்பிளான, யாருக்குமே பாடமாக்க முடியாத ஒரு 10 வரிகளை கொண்ட துஆக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. அதே மாதிரி பாருங்கள், சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். இந்த பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவதற்கு ஒருவர் மறந்து விட்டார், சம்டைம் மறந்து விட்டார் என்றால், ஒரு 2-3 பிடி சாப்பிட்டதுக்கு பின்னால் நினைவு வந்ததென்றால் அதற்கு ஒரு வேறு துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்கிற ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த எங்களுடைய வாழ்க்கை முறையின் நெடுகிலும் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் நிறைய சந்தர்ப்ப துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வருகிற போது, வெளியே போகிற போது, டொய்லெட்டுக்குள் போகிற போது, வெளியே வருகிற போது, வீட்டுக்குள் நுழைகிற போது, வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது, இப்படி நிறைய சந்தர்ப்ப துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் ஒரே ஒரு துஆவுக்கேனும் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை மறந்தால் இதை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. வேறு எந்த துஆவுக்கும் உங்களால் பார்க்க முடியாது. பள்ளிவாசலுக்குள் வருகிற போது ஒரு துஆ சொல்ல வேண்டும், இதை சொல்ல மறந்தால் அது முடிந்து விட்டது, அந்த பாக்கியத்தை இழந்து விட்டோம், அந்த நன்மை இழந்து விட்டோம், அவ்வளவுதான். ஆனால் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா என்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்ல மறந்து விட்டால் எப்போ உங்களுக்கு நினைவு வருகிறதோ அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று இன்னொரு இந்த துஆவையும் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். என்றால் சாப்பிடுகிற போது எவ்வளவு முக்கியமாக அந்த உணவை நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். பிஸ்மி சொல்லி சாப்பிடவில்லை என்றால் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் ஷைத்தானுக்கு உணவளித்து அவனை வளர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஷைத்தானோடு வளருகிற என்னுடைய பிள்ளை, ஷைத்தானோடு வளருகிற என்னுடைய மனைவி, ஷைத்தானோடு வளருகிற என்னுடைய மகள், ஷைத்தானோடு வளருகிற என்னுடைய சூழல், வீட்டு சூழல் எப்படி இஸ்லாத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும்? சுவர்க்கத்தை எப்படி பெற்றுத்தரும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை எப்படி பெற்றுத்தரும்? நரகத்திலிருந்து பாதுகாக்கிற வீடுகளாக எங்களுடைய அந்த வீடுகள் எங்களை எப்படி மாற்றும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய வீடுகளை முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மாற்றுவதற்கு சொல்லப்பட்ட இந்த செய்திகள் குறைவாக இருந்தாலும் இன்னும் அதிகமான செய்திகள் இருக்கிறது. அவைகளையும் தேடி குறைந்தபட்சம் இந்த கேட்ட செய்திகளையாவது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு செய்தி, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வீடுகளில் உருவப்படங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே உருவப்படமும் நாயும் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அருளை சுமந்து வருகிற வானவர்கள் வரமாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே இன்று பார்க்கிறோம், சாதாரணமாக ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிற மாதிரி ஒரு போட்டோவை உருவப்படத்தை கொண்டு வீட்டிலே கொழுவி வைத்து விடுகிறோம். அல்லது விலங்குகளுடைய போட்டோக்களை எங்களுடைய வீடுகளிலே சர்வ சாதாரணமாக கொழுவி வைத்து இருக்கிறோம். அல்லது எங்களுடைய மூதாதைகளுடைய மரியாதைக்காக அவர்களுடைய போட்டோக்களை கொழுவி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உருவப்படங்களும் சிலைகளும் யாருடைய வீடுகளிலே இருக்கிறதோ அருளை சுமந்து வருகிற வானவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு நுழைய மாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய இல்லங்களை நாங்கள் மாற்றினால் மட்டும்தான் இந்த சமூகம் நல்ல ஒரு பிரஜையாக வளர்த்தெடுக்கும், வார்த்தெடுக்கிற நல்ல சமூகமாக வளரும். எங்களுடைய பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்கள் என்று அவர்கள் பெரிதாக ஆகியதற்கு பின்னால் புலம்புவதை விட்டுவிட்டு அடி வயிற்றிலேயே, அடி நுனியில் இருந்தேயே அவர்களை வாற்றுவிக்க வேண்டும். அந்த அச்சிலே வளர்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்ப்பு மிக்க வளர்ப்பு மிக்க பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவதற்கும் இஸ்லாமிய இல்லங்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் எங்களுடைய வீடுகளில் இஸ்லாமிய இல்லங்கள் மனம் கமழுகிற இல்லங்களாக மாற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.